என் பேர் டாக்டர் பூஷன். நான் மும்பையைச் சேர்ந்தவன். நேரடி விற்பனை துறையை பற்றி பேசினால் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனது பிளான் ஏ என்னவென்றால், என் தந்தை ஒரு அரசு அதிகாரியாக இருந்தார். அவர் என்னை ஒரு டாக்டராக ஆக்க விரும்பினார். அதனால் நான் டாக்டர் ஆனேன். ஆனால் டாக்டரான பிறகு வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிளான் பி இருக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் டாக்டர் எஸ்பி பர்ல் தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினார். பூஷன், உன்னுடைய பிராக்டிஸ் ஒரு ஆக்டிவ் இன்கம். ஆனால் நீ பிராக்டிஸ் செய்யவில்லை என்றால் வருமானம் எங்கிருந்து வரும் என்று கேட்டார். அப்போது நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. மேலும் அவர் ஒரு பேசிவ் இன்கம் இருக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு ஒரு முறை ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. அந்த ஆக்சிடென்ட்டில் எனக்கு முழுமையாக பிராக்சர் ஏற்பட்டது. சுமார் 6 மாதங்கள் நான் படுக்கையிலேயே இருந்தேன். அப்படிதான் அண்ணன் எப்போதும் சொல்லும் ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. பூஷன், ஒரு இன்கம் செக்யூரிட்டி இருக்க வேண்டும் என்று. அப்போது எனக்கு டைரக்ட் செல்லிங் மூலம் வருமானம் வந்து கொண்டிருந்தது. எனது பிராக்டிஸில் இருந்து வரவில்லை. எனவே உங்கள் அனைவருடனும் நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், வாழ்க்கையில் நாம் செய்வதோடு ஒரு சப்ஸ்டிடியூட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை என்றால் அதுவே நமது டேஞ்சர் ஜோன். இப்போது இதை தெரிந்து கொள்ள ஆக்சிடென்ட் நடக்க வேண்டும் என்பதில்லை. தற்செயலாக என் வாழ்க்கையில் இது நடந்த பிறகு எனக்கு 17 வயதாக இருந்தபோது என் தந்தை இறந்து விட்டார். அப்போது என் வாழ்க்கை என்னவாக மாறியது? வாழ்க்கை ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலையில் இருந்தது. அப்போது அட்வைஸ் செய்ய மட்டுமே ஆட்கள் இருந்தார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை. எனவே எனக்கு பிறகு என் குடும்பத்திற்கு இந்த நிலை வரும் வரை நான் காத்திருக்க வேண்டுமா? எனவே டைரக்ட் செல்லிங் என்பது ஒரு தனித்துவமான பிளாட்ஃபார்ம். இதுல நீங்கள் இத பில்ட் டவுன் செய்யும்போது, பில்ட் டவுன் செய்த பிறகு உங்கள் டீம் உருவாகும் போது மற்றும் பேசிவ் இன்கம் வரத் தொடங்கும் போது, அந்த இன்கம் உங்கள் லைஃப் செக்யூரிட்டி தருகிறது. லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் தருகிறது. லைஃப் ஆஃப் சாய்ஸ் தருகிறது மற்றும் லைஃப் ஆஃப் ட்ரீம் தருகிறது. ஆனால் நமக்காக மட்டுமல்ல, நமக்காக பலர் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் சொல்லுங்கள், மற்றவர்களுக்காக நாம் ஏதாவது செய்யக்கூடிய பிளாட்ஃபார்ம் எது? அண்ணன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தபோது, ராபர்ட் கியோசாகியின் அந்த புத்தகத்தை படித்தேன். அதில் மற்றவர்களுக்கு உதவ விரும்புபவர்களுக்காக எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், உதவி செய்வதை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் யாராவது ஒருவருக்கு உதவ முடிகிறதா? ஆனால் இதுதான் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்.